ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஹேய், இவ ஏதாவது ஓசி கோட்டால தான் வந்து சேர்ந்திருப்பா. ஏய், ஓசி கீசின்னு ஏதாவது சொன்ன உனக்கு அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஏய் பட்டிக்காடு, என்ன கையெல்லாம் நீட்டி பேசுற? அப்புறம் பேசாம என்ன பண்றது? உங்களுக்கு இந்த காலேஜ் எழுதியா இருக்கு. நீங்களும் இங்கதான் படிக்க வந்திருக்கியா? நானும் இங்கதான் படிக்க வந்திருக்கேன். அதனால யாரும் வசதியும் இல்ல, யாரும் சலிச்சவங்களும் இல்ல. சரியா? என்ன ஓவரா பேசுற? வேண்டாம், என்னைய தேவையில்லாம சீண்டாத. சீண்டுனா என்னடி பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன ஊர்ல நடந்தத மறந்துட்டியாலோ? என்கிட்ட ஒரு வாட்டி தோத்தது பத்தலையா? இன்னும் வாங்கி கட்டிக்கணுமா? ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? எங்கேயோ ஊர் பேர் தெரியாத பட்டிக்காட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டு ஏன் ஊர்ல வந்து என்னை கிண்டல் பண்றியா நீ? ஏய், இங்க பாரு, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாத. கால கொஞ்சம் தரையில வச்சு நடந்து போ. இந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சுன்னு மேல பறக்காத. இது ஒண்ணும் உங்க ஊர் கிடையாது, புரியுதா? ஏய், முதல்ல என் பேக்க கொடு. ஓ, பேக் வேணுமா? அப்போ என்னை இன்சல்ட் பண்ணதுக்கு சாரி கேட்டுட்டு வாங்கிக்கோ. அண்ணே, உன்னதான் கேக்குறேன். அன்பரசி எங்க? உன் மொழியே சரியில்லையே. அவளை எங்க விட்டுட்டு வந்த? அவளுக்கு என்னன்னு ஆச்சு? கசூரி நில்லு. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. எனக்கு உண்மையாலுமே நெஞ்சு வலிலாம் வரல. நான் நல்லா தான் இருக்கேன். நீ அன்பு கல்யாணத்தை நடத்தியே திருவனு விடாப்புடியா இருந்த. அதுக்கு அதான் நான் நெஞ்சு வலி வந்ததா சொல்லி நடிச்சேன். டாக்டர்கிட்டையும் அன்பரசியுடைய ஆசையை எடுத்து சொல்லி உதவணும்னு கேட்டுக்கிட்டேன். எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல கஸ்தூரி. என்ன மன்னிச்சிரு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்பரசி நான் தவம் கடந்து பெத்த பொண்ணு. எனக்கே தெரியாம என் பொண்ண என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போய் ஊர் பேர் தெரியாத இடத்துல விட்டுட்டு வந்திருக்க. உன்னை நம்பிதானே என் பொண்ணு உன் கூட அனுப்பி வச்சேன். இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்திருக்கியே. கூட பிறந்தவ எனக்கு இப்படி ஒரு பாவத்தை செய்யறதுக்கு உனக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு? பெத்தவளையும் பிள்ளையும் பிரிச்சு வைக்கிறதா உன் ஆசையா? உனக்குன்னு ஒரு புள்ள இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பியா? அன்பரசி என்னோட பொண்ணு. அதனாலதானே அவ எக்கேடும் கெட்டு போட்டோன்னு கண்ணு கெட்டாத தூரத்துல கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்திருக்க. சொல்லு, உண்மையை சொல்லு. கொண்டு போய் விட்டுட்டு வந்தியா, இல்ல காசு காசப்பட்டு யாருக்கிட்டையாவது வித்துட்டு வந்தியா? அம்மா என்னதான் கோவப்பட்டாலும் நீ பொறுமையா இரு. அம்மாவை நீதான் நல்லா பாத்துக்கணும். அம்மாவுக்கு நம்மள விட்ட வேற யாரும் இல்ல மாமா. என்னத்தா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட? பூமியில நெல்லுமலி சதர்னா அள்ளிடலாம். நீ கோபத்துல பேசின வார்த்தை காலம் பூரா நெஞ்சு குடியில தீயா சுடுந்தா. என்ன சொன்ன? அன்பரசி தவங்கிடந்து பெத்த பொண்ணு, உனக்கு தான் அக்கறை இருக்குன்னா? நீ அன்பை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கலாம். ஆனா அவ எப்ப முத அடி எடுத்து வச்சாலோ அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் அவளை என் புள்ளையா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு வேணா சொல்லு, ஆனா புள்ள இல்லைன்னு மட்டும் சொல்லாத. என் புள்ளைய நானே தொலைச்சிட்டு வருவனா? அவளை கல்யாணம் குடும்பம் இந்த சுழல்ல சிக்கி யாரு கண்ணுக்கு தெரியாம தொலைஞ்சிடக்கூடாதுந்தா அவளை காலேஜ்ல சேர்த்துட்டு வர. சுதந்திரமா பறக்கிற பஞ்சவர்ண கிளிய மருமக அவ ஆசையை கெடுத்து இந்த கூண்டுக்குள்ளே வச்சு அவளை கொன்றலாம் நினைக்கிறியா? ஐயோ அண்ணே,
யாரும் அவளை கொண்டுட கூடாதுன்னு தான் அடக்காக்குற கோழி மாதிரி அவளை காலுக்குள்ளேயே வச்சிருந்தேன். என்ன அன்பு உயிருக்கு ஆபத்தா? என் புள்ளைக்கு யாரால ஆபத்து? சொல்லு கஸ்தூரி, என் புள்ளைய கொல்ல நினைக்கிறது யாரு? அவ அப்பா தான். ஆமாண்ண, உனக்கு நான் கை குழந்தையோட வந்து நின்னதுதான் தெரியும். அதுக்கு பின்னாடி இருந்த உண்மை உனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்ஸ். நீ பாத்துப்பா. காசு எடு. பாரு விட்டுரு. காசு எடுறா. தரமாட்டேன்டா, தரமாட்டேன்டா. காசு எடுறா. காசு எடுறா. பேசிட்டே இருக்க. தரமாட்டேன்டா, குடுக்கமாட்டேன்டா. குடுக்குறியா? இரு, நானே எடுக்கிறேன். என்ன இவன் ஆளை பார்க்க படிச்ச மாதிரி தெரியுது, ஆனா இப்படி அடுத்தவங்க கிட்ட காசை அடிச்சு பறிக்கிறான். ஜோடி என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? இது மோசமான ஏரியாமா, இங்கெல்லாம் நிக்காதம்மா, சீக்கிரமா போயிருமா. அண்ணே இங்க ஜானகி அம்மா வீடு எங்க? ஓ, அவங்க வீடா? 2வது தெருல லாஸ்ட் பெரிய வீடுமா, போயிடுமா இங்க. ஓகேண்ணே. இன்னொரு வாட்டி உனக்கு ஏரியால பார்த்தேன் அடிங்க. ஓ, அக்கா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? உங்க வீட்டுக்காரர் ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிருக்கேன்ல. இல்ல தம்பி, உங்களை தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைச்சேன். இதுல என்னக்கா தொந்தரவு இருக்கு? நீங்க கஷ்டப்பட்டு ரா பகல எங்க வீட்டுல வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிச்சு கொண்டு வந்த காசை நேரா உங்க புருஷன் குடிக்கிறதுக்கு குடுப்பீங்களா? நல்ல ஆளுக்கா நீங்க. நான் என்ன பண்றது தம்பி, காசை வீட்டுக்கு கொண்டு வரவே விட மாட்டான் தம்பி. எடுத்துட்டு வந்த கையோட புடுங்கிட்டு போயிடுறான். புருஷனா போயிட்டானே, என்ன பண்றது? சரி விடுங்க, காசு கைக்கு வந்தாதானே இனிமே. வசந்த் அண்ணன் கிட்ட சொல்லி அக்கவுண்ட்ல போட சொல்றேன். தேவைக்குன்னா நீங்க ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க. இல்ல தம்பி, அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்தாங்க, இந்த காசை பத்திரமா வச்சுக்கோங்க. வாங்கிக்கோங்கக்கா. ரொம்ப நன்றிப்பா. சரிக்கா. ஜானகி இல்லம். யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? ஜானகி அம்மாவை பாக்கணும்னு. என்ன விஷயமா பாக்கணுமா? இல்லண்ணே, காலேஜ் ஹாஸ்டல்ல தங்குற விஷயமா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு. படிக்கிற பொண்ணா நீ? அம்மா வெளியில போயிருக்காங்க, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வேணா பாத்துட்டு போறியா? சரிங்கண்ணே. சரி, உள்ள போமா. ஹலோ அம்மா. அன்பரசி, நல்லா இருக்கியாத்தா? அத்தா, அம்மாவும் மன்னிச்சிடாத்தா. மாமா எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. நான் தான் உன்னை முட்டாள்தனமா ஓட விடாம கஷ்டப்படுத்திட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காதா. நானு மாப்பிள்ளை வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துட்டேன். நீ நல்லா படி. நீ ஆசைப்பட்டபடியே ஓட்டப்பந்தயத்துல கலந்துகிட்டு நல்லா ஓடு. உன் இஷ்டம் போல நீ எப்பவுமே சந்தோஷமா இராதா. அன்பரசி, மெட்ராஸ்ல உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு அங்கெல்லாம் சரியா தானே இருக்கு? தங்குற இடம் எல்லாம் நல்லா இருக்குல்ல? அந்த ஹாஸ்டல்ல எல்லா வசதியும் இருக்குல்ல? உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? சரி, ராத்திரி என்ன சாப்பிட்ட? அம்மா சப்பாத்தியும் சிக்கனும் போட்டாகம்மா. நல்லா சாப்பிட்டல்ல? சாப்பிட்டமா, சாப்பிட்ட. மாமா நீ கோச்சிங் போறேன்னு சொன்னாரு. நீ எங்க போனாலும் போயிட்டு சீக்கிரம் வந்துராதா. கொஞ்சம் பார்த்து எல்லா இடத்துலயும் சூதானமா இருந்து காத்தா. நீ விவரமான புள்ள, உனக்கு சொல்ல தேவையில்ல. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. கோச்சிங்க்கு நாளையில இருந்து வர சொல்லிருக்காங்கம்மா. நான் வேற எங்கேயுமே போக மாட்டேமா. அன்பரசி,
அம்மா கிட்ட எதையாவது மறைக்கிறியா? நீ அங்க நல்லா இருக்கல்ல? அம்மா நான் நல்லா இருக்கேம்மா. இங்க நான் ஏசி, கட்டிலு, படுக்கன்னு எல்லா வசதியும் இருக்குமா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அத்தா, படிப்பு விட்டா ஹாஸ்டலு கோச்சிங்னு மட்டும் இருக்கட்டும். இங்க சுத்தின மாதிரி மெட்ராஸ்ல சுத்தக்கூடாதாத்தா? அப்புறம் லீவ் விட்டா உடனே அம்மா கிட்ட வந்துரு, சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ நேரத்துக்கு சாப்பிடு. மாமாவையும் நல்லா பாத்துக்கோ. அம்மா. என்னக்கா? அம்மா, இங்க ஹாஸ்டல்ல எல்லாரும் தூங்கிட்டாங்கம்மா. நான் பேசிட்டு இருந்தேன்னா எல்லாருக்குமே தொந்தரவா இருக்கும். காலையில உன்கிட்ட பேசுறேன். சரி சரி, நீ படுத்துக்கோ, காலையில பேசு. வச்சிடுறேன். சார் சார் வணக்கம் சார். என் சொந்த ஊரு தஞ்சாவூர். ஒரு வேலை விஷயமா இங்க வந்த இடத்துல பர்சு தொலைஞ்சு போச்சு. தயவு செஞ்சு பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே ஊருக்கு போயிடுவேன். இந்தாங்க. 200 ரூபா போதுமா? போதும் சார். எப்படியாவது ட்ரெயினை பிடிச்சாவது போயிடுவேன் சார். வரேன் சார். இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். போயிட்டு வரேன் சார். நியூ நம்பரா இருக்கு. நேத்து நைட்டு கூட இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. ஹலோ. ஹலோ சார், நான் அன்பரசி பேசுறேன். அன்பரசியா? சார், தேனில இருந்து. ஓ அன்பரசி, எப்படி இருக்கீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? சார், நான் சென்னைக்கு வந்துட்டேன் சார். காலேஜுக்கு கூட அட்மிஷன் போட்டாச்சு. கிரேட் அன்பரசி. எப்ப சென்னைக்கு வந்தீங்க? நான் சென்னைக்கு வந்து ஒரு 2 நாள் ஆச்சு சார். 2 நாளா? 2 நாளா ஆச்சுன்னு சொல்றீங்க. ஏன் இன்னும் போன் பண்ணாம இருக்கீங்க? சரி அதை விடுங்க. எப்ப வரீங்க கோச்சிங்க்கு? சார், உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கணும் சார். சொல்லுங்க அன்பரசி. சார், நீங்க எங்க இருக்கீங்க? நேர்ல வரலாமா? நேர்லையா? சரி, நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? சார், நான் இங்க காந்தி நகர்ல இருக்கேன் சார். காந்தி நகரா? காந்தி நகர்ல எங்க இருக்கீங்க? சார், நான் இங்க ஒரு செல்போன் கடையில இருக்கேன் சார். சரி அன்பரசி, நான் காந்தி நகர் பார்க்ல தான் இருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க யார்கிட்டயாவது பக்கத்துல பார்க் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு வாங்களேன். ஓகே சார். ஐயாக்கு கரண்ட் ஷாக் அடிச்சுக்கு எல்லாம் ஓடியாங்க. வாங்க. ஐயோ சார். ஐயோ. சார். சார். எழுந்திருங்க ஐயா. சார். ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, காத்து வரட்டும். என்னமா காருக்கு என்னாச்சு? காருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு சார். என்னன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஷாக் அடிச்சிருச்சா? ஆம்புலன்ஸ் போன் பண்ணீங்களா? இல்ல சார். ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க சார். இப்ப அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாச்சு. ஆனா இப்ப உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். பாலம் வேலை நடக்கிறதுனால எந்த வண்டியும் உள்ள வரதில்ல. ஆம்புலன்ஸ் போன் பண்ணிட்டேன், இப்ப வந்துரும். ஐயாவை மெயின் ரோடு கொண்டு போயிட்டா அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிடலாம். ஐயோ, அதுக்கெல்லாம் இப்ப நேரமே இல்ல. இவர் இமிடியேட்டா இப்ப ஹாஸ்பிடல்ல சேர்த்தே ஆகணும். ஹாஸ்பிடலுக்கு ஒரு குறுக்கு பாதை இருக்கு, அந்த வழியா கொண்டு போனா ஹாஸ்பிடலுக்கு போயிடலாம்.
நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க டாக்டர். நான் சைன் போடுறேன். நீங்க எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. நான் அவரோட பொண்ணுதான். அவர் என்னோட அப்பா தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம், இதுல ஒரு சைன் போடுங்க. என்ன நீ இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும் கரண்ட் வரதுக்கு? மா, எலக்ட்ரிஷியனை வர சொல்லி ஜெனரேட்டரையாவது ரிப்பேர் பண்ண சொல்லிருக்கலாம்ல. கரண்ட் இல்லாம எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது? மழை காலம் வந்துட்டாலே இந்த மாதிரி தான், அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்கும். முத்து கிட்ட சொல்லி சரி பண்ண சொல்லியிருந்தேன். அவன் இன்னும் சரி பண்ண மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல எந்த எலக்ட்ரிஷியன் வந்து சரி பண்ணுவா சொல்லு? இந்த கிழவி எங்க போகுது, எப்ப வருதுன்னு ஒண்ணுமே தெரியல. எங்கேயாவது போய் ஊர் சுத்திட்டு வருது. என்னாச்சு அண்ணே? அப்பா, அண்ணே, அப்பா, என்னப்பா என்னாச்சுப்பா? எப்படிப்பா அடிபட்டுச்சு? என்னாச்சு சொல்லுங்கப்பா. என்னாச்சுண்ணே? சொல்லுங்க, என்னாச்சு? அப்பா, ஒண்ணும் இல்லம்மா, அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். சரி வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். அப்பா வாங்கப்பா. பாத்து வாமா உள்ள. இவ எதுக்கு இங்க வந்தா? பிள்ளையாரப்பா, உங்க வயலூரை எப்படி செழிப்பா வச்சிருப்ப, அதே மாதிரி இந்த வீட்டையும் நல்லா வச்சுக்கோப்பா. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல மனுஷங்களா தெரியுறாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீதான்ப்பா பாத்துக்கணும்.
சிறுநீர் எடுத்துக்கோங்க. யாரு மானே புதுசா இருக்க? வேலைக்காரியா? ஆஹா, நான் வேலைக்காரிலாம் இல்ல. நான் ஜானகி அம்மாவோட பேத்தி. என்னம்மா காலையில இருந்து ஆளையே காணோம், கோயிலுக்கு போயிருந்தியா? இல்லம்மா, வீட்டுக்கு வெளியே இருக்க பிள்ளையாருக்கு தான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீட்டுல பிள்ளையார் இருக்காருன்னு இத்தனை வருஷத்துல நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கே வருது. நீ யாரோ எவரோ தெரியாதுமா, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. சார் இந்தாங்க சிறுநீர் எடுத்துக்கோங்க. சார் சார் இருங்க. எடுத்துக்கோங்கம்மா. அன்பரசி, இன்னைக்கு ஹாஸ்டல்ல சேர்ந்துடலாம், ரெடியாரு? சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்கம்மா. மேலே என் ரூம் டேபிள்ல டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் ஸ்லிப் வச்சிருக்கேன். நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட சந்திரசேகர கூட்டிட்டு போனோம். நீ அந்த ஸ்லிப் எடுத்துட்டு வந்துடுறியா? சொல்லுடி. ஏய், விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? நம்ம கோச் அந்த பட்டிக்காட்ட கோச்சிங் அகாடமியில சேர்க்க போறாராண்டி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, உண்மைதான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால ரெகுலர் பிராக்டிஸ் எதுவும் வேணாம், நாளையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே சார். ஜஸ்ட் என்ட்ரி ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் முடிச்சிட்டு வாங்க. நீங்க உள்ள போங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே சார். ஏய், எங்கடி போற? என்ட்ரி போடுறதுக்கு. அதெல்லாம் ஒண்ணு போட வேண்டாம். உன்னை யார் இங்க முதல்ல உள்ள விட்டது? எப்படி வந்த நீ? ஏ அனன்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஸ்வா? யாரு வந்தாலும் கூப்பிட்டு கோச்சிங் கொடுத்துருவீங்களா? இந்த அகாடமியில சேர்றதுக்கு பேசிக் தகுதி ஒண்ணு வேணும். அது கூட இவகிட்ட இல்ல. இவ ஊரை தாண்டி ஏதாவது ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்காளா? ஸ்பிரிண்ட் ஆனா என்னன்னு முதல்ல இவளுக்கு தெரியுமா? ஏதோ பட்டிக்காட்டுல ஓடி ஜெயிச்சிட்டா, அதுக்கு நாங்க பிராக்டிஸ் பண்ற இடத்துல கூட்டிட்டு வந்து சேர்ப்பீங்களா? விஸ்வா, ஸ்போர்ட்ஸ்ங்கிறது காட்டு மேட்ல தெரிஞ்சா மட்டும் வராது. முதல்ல இவெல்லாம் இந்த கிரவுண்டுக்குள்ள காலே எடுத்து வைக்க கூடாது. ஸ்போர்ட்ஸ பத்தி எனக்கே கிளாஸ் இருக்கிறியா அனன்யா? என்ன சொன்ன நீ? காட்டு மேட்ல ஓடி தெரிஞ்சுட்டா ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னு தெரியாதா? ஏசியன் கேம்ஸ்ல எக்கச்சக்க கோல்ட் மெடல்ஸ் வின் பண்ணி வயோலி எக்ஸ்பிரஸ், உடன் பாரி, கோல்டன் கேர்ள்னு எத்தனையோ பேர் எடுத்த நம்ம பிடி உஷா மேடம் கூட ஒரு காலத்துல இப்படி காட்லயும் மேட்லயும் ஓடினவங்க தான். ஆனா இப்போ அவங்க தான் இந்தியன் ஒலிம்பிக் சங்கத்தோட முதல் பெண் தலைவரா செலக்ட் ஆயிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்கிறது கிரவுண்ட்ல நல்லா ஓடிட்டா மட்டும் வந்துடாது, மத்த பிளேயர்ஸோட டேலண்ட மதிக்கிறதுலயும் தான் இருக்கு. நீங்க என்னதான் பேசினாலும் நாங்க கேக்குறதுக்கு தயாரா இல்ல. இப்ப இவ இங்க இருக்கவே கூடாது. சார், என்னால உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பழகிடுச்சு. நான் வேணா போயிடுறேன் சார். அடுத்த வருஷம் வந்து சேர்ந்துக்கிறேன் சார். அனன்யா, உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு அன்பரசி மேல ஈகோ மட்டும்தான் இருக்கு, அதனால அவங்க டேலண்ட் உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆஸ் a கோச்சா அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓ, நினைச்சேன். அன்னைக்கு இவ என்ன ஜெயிச்சத வச்சுதானே போயும் இவளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அன்னைக்கு ஏதோ லக்ல ஜெயிச்சிட்டா. இது ஏன் கிரவுண்ட், இங்க ஏன் கிட்ட மோதி ஜெயிக்க சொல்லுங்க பாக்கலாம். ஒருவேளை அவ ஜெயிச்சிட்டா அவ கோச்சிங்க்கு வரலாம், யாரும் எந்த அப்செக்ஷனும் சொல்ல மாட்டோம். அனன்யா, இது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அழகில்ல. ரன்னிங்ல மத்தவங்க நம்மள ஜெயிச்சிடக்கூடாதுன்னு போட்டி இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா மத்தவங்க யாருமே ஜெயிச்சிடக்கூடாதுன்னு பொறாம இருக்க கூடாது.
வேண்டாம் சார், என்னால உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? ஏய், நீ என்ன பெரிய இவளா? எல்லா இடத்துலயும் நான் தான் முந்திட்டு வந்து நிக்கிறேன். உனக்கெல்லாம் ஓவர் பில்டப். இன்னைக்கு வா, என் முன்னாடி ஒண்ணும் இல்லைன்னு உன்னை காட்டுறேன். வந்து ஜெயிச்சு காட்டு பாக்கலாம். அனன்யா, இல்ல சார், வேண்டாம். நான் இங்க போட்டி போட வரல, அவங்களே இருந்துட்டு போட்டோம். என்ன எனக்கு விட்டு கொடுக்கறியா? பயமா இருக்கு. என்னால அண்ணனியாவை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போடி. அத விட்டுட்டு என்னமோ நடிச்சுக்கிட்டு இருக்க. நிறுத்து. நீங்க 2 பேரும் முதல் கிளாஸ்க்கு வாங்க. Are you okay? மேல தூசி விழுந்துருச்சு. தேய்க்காதீங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். ஓகே, வெரி குட். நல்லா ஓடுனீங்க. தேங்க்யூ சார். என்னடி உன் ட்ராக் கிளியர்னு பார்த்தா உனக்கு அவன் ட்ராக்கே இல்லாம ஆக்கிட்டான். அசால்ட்டா அந்த பட்டிக்காடு உன் ஆளு தட்டிட்டு போயிட்டாளே. யாரா இது? நடு வீட்ல நந்தி மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. விஸ்வா சார், ஒரு நிமிஷம் இருங்க, நான் திரும்ப கூப்பிடுறேன். அங்க என்ன? ஹலோ. ஏய், யாரா நீங்க? ஏன் வீட்டுக்குள்ள ஏன் வரீங்க? வெளியில போங்கடா. என்னது உங்க வீடா? உங்க வீடுலாம் கிடையாது. இது எங்க அண்ணன் முருகேச வீடு. இது நேத்தே முடிவாயிடுச்சு. இது இப்ப எங்க வீடு. சொல்ல போனா நீதான் இப்ப எங்க வீட்டுல இருக்க. ஒழுங்கா வெளியில போயிடு. கிளம்பு. துருக்கி பயலுகளா, ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு போறீங்களா இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணவா? ஐயோ, போலீஸா? அம்மா, போலீஸா மாமா? இந்த வயலூர்ல எங்க அண்ணன் தான் போலீஸ். நாங்க வச்சதுதான் சட்டம். பொம்பளை புள்ளியா இருக்கான்னு பாக்குறேன். கம்முன்னு போயிடு. என் வீட்லயே இருந்துகிட்டு என்னையே மிரட்டுறியா? உங்களெல்லாம் என்ன பண்ணு மட்டும் பாருங்க. அடிச்சிருக்கீங்க. பாக்குறேன். அக்கா பாருங்க கை, இவனுக்கு எப்படி பேசுறானுங்கன்னு. நீ முதல்ல என் கூட வா. அக்கா, இவனுங்களுக்கு பயந்துட்டு நான் எதுக்குக்கா வரணும்? முதல்ல அம்மாவும் மாமாவும் எங்கக்கா இருக்காங்க, அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்ப எதுவும் பேசிக்க வேணாம். முதல்ல நீ என் கூட வா. சொன்ன கேளு. அக்கா, போய் அந்த பேக்கையும் செல்போனையும் எடுத்துட்டு வா. வா நீ வா வா. சந்திரசேகர், என்னப்பா இந்த நேரத்துல இங்க வந்து நின்னுட்டு இருக்க? என்னப்பா? உன்னதான்பா கேக்குறேன். என்னாச்சு?
ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. மேனேஜர் கேட்டதுக்கும் எதுவும் சொல்லாம வந்திருக்க. என்னப்பா பிரச்சனை? சந்திரா, ஐயோ, என்னப்பா இது? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்னாச்சுப்பா? இந்த இடத்துலதாம்மா கஸ்தூவையும் என் புள்ளையும் நான் கடைசியா பார்த்தேன். 20 வருஷம் போயிடுச்சுமா. என் புள்ளையும் கஸ்தூரியும் எங்க இருக்காங்கங்கிறத விட இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாம இருக்குமா. சந்திரா, அப்படிலாம் அவங்களுக்கு எதுவும் ஆயிடாதுப்பா. முடியலம்மா. ஒவ்வொரு நாளும் முடியும் போதும் அந்த நாள் பாத்துற மாட்டோமா, அதுக்கு அடுத்த நாள் பாத்துற மாட்டோமான்னு ஏங்கி ஏங்கி என் மனசு ரணமா இருக்குமா. ஆறாத காயம்னு எதுவுமே இல்லப்பா. காலம் கண்டிப்பா காயத்துக்கு மருந்து போடும். நான் தான் சொல்லிருக்கேன்லப்பா, என் பேத்தியும் மருமகளையும் பார்த்து மன்னிப்பு கேட்காம என் உசுறு போயிடாது. கடவுள் கண்டிப்பா நம்ம கண்ணு முன்னாடி அவங்கள கொண்டு வந்து நிறுத்துவாருப்பா. மனசை போட்டு குழப்பிக்காதப்பா. வாப்பா போலாம். அம்மா நீங்க போங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நேரங்கெட்ட நேரத்துல இங்க எதுக்குப்பா நின்னுட்டு இருக்க? வாப்பா போலாம். இல்லம்மா, காலையில இருந்தே நான் நானாவே இல்லம்மா. என் கஸ்தூரியும் என் குட்டிமாவும் எங்க நிம்மதியா இல்லையோ, எங்க கடந்து கஷ்டப்படுறாங்களோன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குமா. ஒரு புருஷனை நான் கஸ்தூரி கிட்ட தோத்துருக்கலாமா, ஆனா ஒரு அப்பாவா நான் என் குட்டிமா கிட்டயும் தோத்துட்டேனே. இருக்கிறதுலயே பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எம்டி சந்திரசேகர்னு எவனும் என்ன பாராட்டுறாமா, எவனும் என்ன ரோல் மாடலா எடுத்துக்கிறாமா. ஜெயிச்சா என்ன மாதிரி ஜெயிக்கணும்னு தெரிஞ்சவன் தெரியாதவன் யார் யாரெல்லாமோ சொல்றாங்கம்மா. ஆனா எனக்கு தாமா தெரியும், நான் ஒரு தோத்து போன குடும்பஸ்தம்மா. கட்டின பொண்டாட்டியையும் பெத்த புள்ளையும் கூட வச்சு பாத்துக்க முடியாத ஒரு துரதிருஷ்டசாலிமா நான். சரி விடுப்பா. இப்ப நீ வருத்தப்படுறதுனாலலாம் நடக்கிறது எதுவும் மாற போறதில்ல. ஆனா நடக்கிறது நமக்கு சாதகமா தான் நடக்குங்கிற நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுறாதப்பா. நம்பிக்கை இருக்கதாமா செய்யுது. அதே நேரம் என் கஸ்தூரியும் என் குட்டிமாவும் நிம்மதியா இல்லைன்னு மட்டும் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.